அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் கடகத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். அதாவது வக்ரம் பெற்ற கிரகம் எதிர்மறையான பலனை தரும். அது 11ல் இருக்கார், அப்போ 10ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். மற்றபடி குரு 9ல் இருக்கிறது பெரிய சிறப்பு. குரு பார்வை அதை விட சிறப்பு. சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். ராகு 7ல் இருக்கார். இப்போது இந்த வார கிரகங்கள் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய நிலையில் இருக்கின்றன, 7 ராக தவிர. உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் 11ல் இருப்பது வக்ரம் பெற்றாலும் சிறப்பு தான். பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, மீடியாத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணி, வழக்கறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள், அதாவது டிவி மற்றும் பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். ராசியை குரு பார்ப்பதால் தெளிவான சூழல், தெளிவான எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்த தொழில் பண்ணுபவராக இருந்தாலும் சரி, அதில் முனைப்போடு ஈடுபாடு கொண்டு சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் அதாவது பெற்ற இந்த சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு. எப்பவுமே எந்த ஒரு கிரகமும் 11ல் இருந்தால் அளப்பரிய பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 2ங்கிறது அற்புதமான இடம், 9ங்கிறது அதை விட அற்புதமான இடம், 11ங்கிறது அதை விட சூப்பரான இடத்துல போய் சஞ்சாரம் செய்கிறது. அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு அம்சம், சிறப்பான ஒரு தருணம். உங்களுக்கு 4க்கும் 7க்கும் உடைய குரு பகவான் 4ஆம் இடம் கேந்திரம், 7ஆம் இடம் கேந்திரம். ஒரு கேந்திர ஸ்தானாதிபதி ஒரு திரிகோணம் ஏறி 9ல் இருப்பது என்பது இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய யோகத்தை தரப்போகிறது. இந்த வாரம் நினைச்ச காரியம் சாதிக்க போகிறீங்க, நினைக்காத காரியம் கூட சாதிக்க போகிறீங்க. சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். உங்களை பொறுத்தவரையிலையும்
அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு. பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு வாங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. குலதெய்வ வழிபாட்டினால் குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு காலகட்டம். பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட், இதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தருணம் இது. 5ஆம் இடத்தை குரு பார்த்ததால் அற்புதமான ஒரு வாரம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும். 6ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுவதால் உங்களுக்கு எதிரிகளால் ஒரு சிலருக்கு தொல்லை ஏற்படலாம். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்து விடலாம். எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி 7 ராகு இருக்கிறது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. நண்பர்கள் கூட உங்களுக்கு விரோதமாக மாறுவார்கள். விழிப்புணர்ச்சி தேவை. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழிலில் நன்மைகள் நடக்கும். ஆனாலும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். உங்கள் ஜனனகால ஜாதகப்படி நீங்கள் வெளிநாடு போகணும்னு இப்போ ஒரு அமைப்பு இருந்தால் நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நிதி நிறுவனங்கள், நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், வழக்கறிஞர்கள், மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள், அரசாங்க பணியில் இருக்கும் அன்பர்கள், அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு வாரம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இளவாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் சொத்து பத்துக்களால் நன்மைகள் நடக்கும். மற்றபடி தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல அற்புதங்கள் நடக்கும். நீதித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு. ஒரு சிலர் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அசிங்கம், அவமானங்கள் ஏற்படலாம். மந்திச்சூட்டம் இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. சில இடர்பாடுகள் வரலாம். வீட்டில் வயசான பெரியவங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும். அது அசுப செலவாகவும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். தூக்கம் வராது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் 27, 28 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கங்க. மற்றபடி இந்த வாரம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல நன்மைகள் நடக்கப் போகிறது. தொட்ட காரியங்கள் தொடங்க வெற்றி பெறப் போகிறீர்கள். நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக, நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். குருவருளும் திருவருளும் நிறைந்த ஒரு வாரம். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.